உண்மையா லவ் பண்ற உன்னை இழந்த அவனே சந்தோஷமா இருக்கும் போது உன்னை உண்மையா லவ் பண்ணாத அவனை இழந்ததுக்காக நீ கஷ்டப்படுறியே, பைத்தியமா நீ? யாரோ ஒரு மனுஷன் உன்னை நம்பி ஏமாத்திட்டு போயிட்டா இங்க உண்மையா யார் விரும்பினான்னு உன்னை கேட்டுப்பாரு. இல்ல குருஜி, நான் மனசார விரும்பினேன். அப்ப உண்மையா விரும்புற உன்னை இழந்தான் பாரு, அவனுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. அதை ஒரு நாள் அவன் தெரிஞ்சுப்பான். உன்னை விரும்பாதவன் தானே நீ இறந்த. லாஸ் ஆன அவனே சந்தோஷமா இருக்கான். உனக்கு இது லாஸ் இல்ல, கடவுள் உன்னை ஏதோ ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிருக்க. ஆனா அது கஷ்டம், உனக்கு கஷ்டம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா லாஸ் அவனுக்கு தான். இப்ப அவனுக்காக ப்ரூவ் நான் சொல்ல மாட்டேன், அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டான். அவன் என்ன பெரிய புடிங்கி நீ அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்? சாரி, இது தப்பா எடுத்துக்க போறீங்க, இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படிதான் பாத்துருக்கேன். நீ யாருன்னு நீ அவனுக்கு ப்ரூவ் பண்ணும். இதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே. இதுதான் இந்த சொசைட்டி உன்னை பாவம் பைத்தியமா எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது. நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும்? யாருக்கும் ப்ரூவ் பண்ணாது. அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா உனக்கு நீ உண்மையா இருக்கன்னு உனக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணு. கடவுளுக்கு கூட ப்ரூவ் பண்ணாது, அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஆனா உனக்கு நீ உண்மையா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு. 100% உனக்கு நீ உண்மையா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு.